ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஒன்பதாம் வசனம். எனவே அவன் தமஸ்குவில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அரும் பொருட்களையும் 40 ஒட்டக சுமையளவு அன்பளிப்பாக கையோடு எடுத்துக்கொண்டு சென்றான். கொஞ்சம் நெஞ்சமல்ல, 40 ஒட்டக சுமை அளவு. வழக்கமாக இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாவே ஒரு மரக்கால் அளவு அப்படிம்பாங்க, கையளவு என்பார்கள். ஆக இதெல்லாம் அளவு முறைகள். குறிப்பிட்ட அந்த அளவுக்கான பெயர் லிட்டர், கிலோ என்றெல்லாம் சொல்லாமல் ஒரு அளவு என்ற ஏதாவது ஒரு கழுதை புதி சுமக்கின்ற அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 40 ஒட்டக சுமை அளவு. இந்த 40 ஒட்டகங்கள் சுமந்துக்கிட்டு போகுது இந்த அன்பளிப்பு பொருளை. அப்படின்னா இது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஒரு குறைவான அளவு கிடையாது, அதிகமான அளவு அரும்பொருட்களை எல்லா விதமான அரும்பொருட்களை எல்லாம் தேடி 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 கண்டுபிடிச்சு 40 ஒட்டகங்களில் ஏற்றி அதை அன்பளிப்பாக கொடுப்பதற்காக எடுத்து செல்கிறார். ஆனால் இந்த இறைவாக்கினரோ ஒரு பரதேசி இறைவாக்கினர். இவர் எந்த நேரத்தில் எங்கே இருப்பானே சொல்ல முடியாது. இவர் ஊர் ஊராக பயணம் செய்கிறவர். இவர் வீட்டில் கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்க போகிறவர் அல்ல. அந்த இறைவாக்கினர் வாங்கினா எல்லாத்துக்கும் யாருக்கு கொடுக்க போகிறாரு? அவருடைய குழுவை சேர்ந்த இறைவாக்கினர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். இவராக அனுபவிப்பார் அல்ல. என்றால் இவர் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பார். தான் இருந்த இடத்துல அடுத்த நாள் இருக்க மாட்டார். இந்த இட்டனரி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டனரி ப்ராஃபிட்னா இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இங்கே, நாளைக்கு இன்னொரு இடம், அதுக்கடுத்த நாள் இன்னொரு இடம், அப்படி மாறி மாறி எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. எங்கெல்லாம் இறைவாக்கு உரைக்கணுமோ அங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இட்டனரி ப்ராஃபிட்ஸ். அதே மாதிரி தான் இந்த இறைவாக்கினர். அவர் பல இடங்களுக்கு போயிட்டே இருப்பார். அதனால் இவ்வளவு பொருட்களை அவர் சுமந்து கொண்டு போக முடியுமா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் இந்த இறைவாக்கினருக்கு கொடுக்குற மரியாதை, இவர் பெரியவர், நமக்கு நல்லது செய்வார், இவர் வழியாக நன்மைகள் கிடைக்கும், நமக்கு தீமை வராது என்கிற அந்த நிலையில்தான் அரசன் இவர் மீது மதிப்பு கொண்டு பரிசு பொருட்களை கொடுக்க சொல்லான். ஆனால் புலி 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. அவன் அன்பளிப்பு தான் கொடுக்க சொன்னான் மன்னன். இவன் என்ன பண்ணுறான்? அந்த அன்பளிப்பு என்கின்ற அந்த ஒரு வார்த்தையில் 40 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அன்பளிப்பை சுமக்க வைக்கிறான். அப்படின்னா இவனிடத்திலும் ஒரு தனிப்பட்ட வேண்டல் இருக்கலாம் இறைவாக்கினிடத்தில். அதாவது இறைவாக்கினரை நாம் திருப்திப்படுத்தணும், அப்போ தான் நமக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்கிற அந்த சுயநலம் இருக்கலாம். அரசனுடைய நலத்தோடு இவனுடைய சுயநலமும் இங்கே இருக்கிறது. அசையலுடைய சுயநலமும் இருக்கிறது. அதனால தான் இவன் 9 ஒட்டகங்களில் பரிசு பொருட்களையாம் சுமந்து இப்பொழுது இறைவாக்கினை சந்திக்க போகிறான். தொடர்ந்து எலிசா முன் வந்து நின்று அவன் அவரை நோக்கி, இந்நோயிலிருந்து அவர் நலம் பெறுவாரா என்று கேட்குமாறு சிரியாவின் மன்னரும்
உம் புதல்வருமான பெனதாது உம்மிடம் என்னை அனுப்பியுள்ளார் என்றான். நோக்கம் இதுதான். நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம், பெனதாது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த நோயிலிருந்து இவர் பிழைப்பாரா? இந்த நோய் பெனதாதுக்கு ஏற்கனவே புரிகிறது, இவரை மரணத்தில் கொண்டு போய் முடிக்கும் நோய் என்று. ஆனால் இந்த மரணத்திலிருந்து அவர் உயிர் பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அது இறைவாக்கினரால் முடியும் என்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற தன்னுடைய பணியாள் ஒருவனை, அதாவது ஆசவேலை அனுப்புகிறார். இவ்வளவு பொருட்களோடு அனுப்புகிறார். அவரை சந்திக்கிறார். சந்திக்கின்ற போது என்னுடைய தலைவர் உயிரோடு இருப்பாரா? அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, சிரியாவின் மன்னரும் உம் புதல்வருமான. அப்போ பெனதாதை எப்படி அழைக்கிறார்? அவர் யாரு? அவர் சிரியா நாட்டு மன்னனாக மட்டும் இல்லை, உம் புதல்வர். அப்படின்னா யாருடைய புதல்வர்? எலிசாவினுடைய புதல்வர். புதல்வர் என்றாலே ஒரு அமைப்பை அது சுட்டி காட்டுகிறது. த சன். ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். த சன் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ், த சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட். அதாவது இறைவாக்கினர்களுடைய பாரம்பரியம். அதாவது ஒரு தலைவர் இருக்கின்றால் அவருடைய சீடர்களைத்தான் த சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அப்படிம்போம். இறைவாக்கினருடைய குழுவை சேர்ந்தவர்கள், இந்த இறைவாக்கின அமைப்பை சேர்ந்தவர்களைத்தான், அதனுடைய தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு கீழே வர்றவங்க தான் இந்த இறைவாக்கினர் குழுவினர். அந்த குழுவினரைத்தான் இந்த சன் என்கிற வார்த்தை குறிக்கும். அதே போல இறைவாக்கினர் எலிசாவினுடைய குழுமத்தை சேர்ந்தவராக இப்ப யாரை பார்க்கிறார்கள்? பெனதாதை பார்க்கிறார்கள். அப்ப இவரோடு நெருங்கிய உறவில் இருப்பது போல இவருக்கும் இறைவாக்கினருக்கும் ஒரு உறவு நிலை இருக்கிறது என்பது போல இந்த சிந்தனை இருக்கிறது. அதான் இந்த அடிப்படையைத்தான் உம் புதல்வருமான பெனதாது உம்மிடம் என்னை அனுப்பியுள்ளார் என்றான். 10ஆம் வசனம். எலிசா மறுமொழியாக, நீ போய் நீ நலமடைவது உறுதி என்று சொல், ஆனால் அவன் செத்துப்போவது திண்ணம் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். இது முரண்பாடு. 10ஆம் வசனம் முரண்பாடு. நீ திண்ணமாக நலமடைவ, ஆனால் நீ நலமடைந்தாலும் செத்து போவாய். இப்போ 2 இருக்கு. இவன் சாகப்போவது இவனுடைய நோயினால் அல்ல. அதான் இங்கே உள்ளே இருக்கிற கருத்து. நோயிலிருந்து நலம் பெறுவான், ஆனால் இவனுடைய உயிருக்கு என்ன இல்லை? உத்தரவாதம் இல்லை. அந்த இறப்பு எப்படி நடக்கும் என்று எலிசா சொல்லவில்லை. ஆனால் எலிசாவுக்கு தெரியும். ஆனால் எதிலிருந்து இவனுக்கு இறப்பு இல்லை? நோயினால் இறப்பு இல்லை. நோயிலிருந்து குணம் பெற்று விடுவான். அந்த குணம் பெறுதல் இன்றைக்கோ நாளைக்கோ நடக்கும். ஆனால் எதுக்கு அவன் தப்ப மாட்டான்? சாவுக்கு, மரணத்துக்கு தப்ப மாட்டான். சாக போகிறான். ஆனால் சாவு எப்போ நிகழும், எப்படி நிகழும் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் நீ சாவது திண்ணம், அதை நீ அறிவி என்கிற அந்த கருத்தை சொல்லி அனுப்புகிறார். ஆக இந்த ஆசாயேல் இறைவாக்கினிடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்க விரும்புகிறார். தன்னுடைய அரசனை பற்றிய, அரசனுடைய நலத்தை பற்றி கேட்க விரும்புகிறார். அரசனும் அதையே சொல்லி அனுப்புகிறான். பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் பரிசு பொருட்களையெல்லாம் பெற்றுக்கொண்ட இறைவாக்கினர் ஆசையேல் கேட்கின்ற அந்த கேள்விக்கு, நிச்சயமாக உன்னுடைய தலைவன் குணம் பெறுவான், உயிரோடு இருப்பான், ஆனால் செத்து போவான் அப்படின்னா அதில் ஒரு இக்கு வச்சு பேசுகிறார். இவனுடைய உயிர் நிச்சயமாக விரைவில் போவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. பிறகு கடவுளின் அடியவர் ஆசாயேலின் முகத்தை அவன் வெட்கமுறும் அளவுக்கு வைத்தக்கண் வாங்காமல் உற்று பார்த்தார். பின் அவர் அழத் தொடங்கினார். ஆசாயேல் அவரிடத்தில் எலிசா ஒரு கருத்தை சொல்கிறார்.
அவர் என்ன கேள்விக்கோடு வந்தாரோ அந்த கேள்விக்கான ஒரு பதிலை சொன்னார். அந்த பதில் அசாயேலுடைய தலைவர், அதாவது அரசன், அவர் குணம் பெறுவார். ஆனால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார், அவர் சாவார். அதாவது இறப்பு அவர் நிகழும். ஆனால் எப்பொழுது இறப்பு நிகழும் என்றும் சொல்லவில்லை, எப்படி இறக்கப் போகிறார் என்பதையும் சொல்லவில்லை. அத்தோடு அவர் முடித்து கொள்ளவில்லை. இப்பொழுது அடுத்த வசனத்தில் இந்த கேள்வியை கேட்ட அசாயேலையே உற்று நோக்குகிறார். உற்று நோக்குதல் என்றாலே அவனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய முயற்சி எடுத்தார். அல்லது ஒருவன் இப்படிப்பட்ட செயல்களை இனி செய்யப்போகிறான் என்கிற அந்த உணர்வை பெறுதல். அது மட்டும் இல்லை, அவர் உற்று நோக்குவது மட்டுமல்ல, அழத் தொடங்குகிறார். இப்போ அழத் தொடங்குவது என்பது ஏதோ ஒரு அசாத்தியமான ஒரு செயல் நடக்கப் போகிறது. ஏற்கனவே பென்தாது இறக்கப் போகிறார் என்கிற செய்தி சொல்லப்பட்டு விட்டது. அதை ஒட்டிய ஏதாவது நிகழ்வு அசாயேலுக்கும் பெனதாதுக்கும் இடையே நடக்கப் போகிறதா என்கிற அந்த உணர்வு அவரிடத்தில் எழுந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அவர் அழத் தொடங்குகிறார். இனி வரப்போவதை வருமுன் சுட்டி காட்டுவது போல அவருடைய இந்த செயல்பாடு இருக்கிறது. எனவே உற்று நோக்கிய பின் அவர் அழத் தொடங்குகிறார். அப்படி என்றால் பெனதாதுக்கும் ஆசையேலுக்கும் ஏதோ ஒன்று இனிமேல் நடக்கப் போகிறது. அதற்கு கட்டியம் கூறுவது போல அவருடைய இந்த செயல்பாடு இருக்கிறது. உற்று நோக்கியவர் அழுகின்றார். தொடர்ந்து 12ஆம் வசனம். அசாயேல் அவரை நோக்கி, என் தலைவரே, நீர் அழுவது ஏன் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ இஸ்ரேல் மக்களுக்கு செய்யவிருக்கிற தீமைகளை நான் அறிவேன். அவர்களின் கோட்டைகளை தீக்கிரையாக்குவாய், அவர்களுடைய இளைஞர்களை வாளுக்கு இரையாக்குவாய். ஆக இந்த பகுதி, இந்த வசனம் இன்னும் நீண்டு கொண்டு இருக்கிறது. இதுவரை நாம் இந்த அசாயேல் அவரது கேள்வியோடு இது தொடங்குகிறது. எதற்காக இறைவாக்கினர் அழுகிறார், எலிசா அழுவதனுடைய நோக்கம் என்ன என்பது அடுத்து வருகின்ற பகுதியில் தெளிவுபடுத்தப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இஸ்ராயேலுக்கு ஆசாயேல் செய்ய போகிற தீமைகள். அசாயேல் என்பது அவனுடைய நாடு சிரியா நாடு. எனவே அசாயேல் என்பது சிரியர்களை சுட்டி காட்டுகிறது. அசாயேல் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறான். அரசனுக்கு அடுத்து அவன் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறான். படைத்தளபதி அல்லது ஆலோசகன் என்கிற நிலையில் இருக்கிறான். பெனதாதுக்கு இஸ்ராயேல் நாட்டினுடைய எல்லா நிலைகளையும் அறிந்தவன் அவன். பல முறை இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக படையெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கிளையாது பகுதியை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட போர்கள் எல்லாம் அதிகம். இந்த நிலையில்தான் ஆசாயேலை இறைவாக்கினர் உற்று பார்ப்பது மட்டுமல்ல, அழுவது மட்டுமல்ல, இப்பொழுது அவன் கேட்கின்ற கேள்விக்கு பதிலையும் சொல்லுகிறார். எதற்காக நீர் அழுதீர் என்று கேட்டபோது, நீ இஸ்ரேலுக்கு செய்யப்போகிற தீமைகளை என் கண் முன்னால் நான் பார்த்தேன். அது படக்காட்சி போல அவருக்கு வருகிறது. அதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். நீ செய்யப்போகிற தீமைகள் என்ன? அவர்களின் கோட்டைகளை தீக்கிரையாக்குவாய், அவர்களுடைய இளைஞர்களை வாளுக்கு இரையாக்குவாய். தொடர்ந்து அவர்களுடைய சிறு குழந்தைகளை தரையில் மோதி கொல்வாய், அவர்களுடைய கருவுற்ற பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பாய் என்றார். 4 வகையான துன்பப் பாடுகளை இஸ்ரேல் மக்கள் யாருடைய கையால் அனுபவிக்க வேண்டும்? அசாயேல் கையால் அனுபவிக்க வேண்டும். இளைஞர்களுக்கும் பிரச்சனை, கோட்டைகள் தீக்கிரையாக்கப்படுதல், குழந்தைகளுக்கு பிரச்சனை, கருவுற்ற பெண்களுக்கு பிரச்சனை. ஆக எல்லா மட்டங்களிலும் துன்பங்கள் சூழப்போகின்றது. இதை முன்னெடுத்து செய்ய போகிறவன் யார்? அசாயேல். சொல்லப்படுகிற இந்த செயல்கள் எல்லாம் ஏதோ சாதாரண செயல்கள் அல்ல, ஏதோ போகிற போக்கில் நடக்கிற ஒன்றல்ல.
இளைஞர்கள் எல்லாம் வாளுக்கு இரையாக்கப்படுவார்கள் அப்படிங்கின்ற போது ஒரு இளைய தலைமுறையை அழிக்கின்ற ஒரு சூழலை பற்றி இது சொல்லுகிறது. இளைஞர்கள் எல்லாம், அதாவது போருக்கு இவர்கள் செல்லக்கூடியவர்கள், இளைஞர்கள் போருக்கு செல்கிறார்கள், போரிலே அவர்கள் வெட்டி வீழ்த்தப்படுவார்கள். அந்த இளைஞர் குலாமே அழிக்கப்படும். 2வது, சிறு குழந்தைகளை தரையில் மோதி அவர்களை கொல்லுவாய். நமக்கு தெரியும் 137வது திருப்பாடல், பாபிலோனுடைய ஆறுகளில் இஸ்ராயல் மக்கள் கதறியது அவர்களுடைய வேண்டுகோள் என்றால் பாபிலோன் தான் இவர்களை அடிமைப்படுத்தியது. அப்போ அடிமைப்படுத்திய பாபிலோன் ஆற்றனுடைய கரையில் இருந்து கொண்டு அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். அதில் இறைவனிடத்தில் ஒரு வேண்டுதலாக அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன வேண்டுதல் என்றால், பபிலோனிய குழந்தைகளையும் அதே போல ஏதோமியருடைய குழந்தைகளையும் பாறையில் மோதி கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு வேண்டுகோளை இறைவனிடத்தில் வைக்கிறார்கள், யாவே இடத்தில் வைக்கிறார்கள். அதாவது குழந்தைகளை பாறையில் மோதி கொலை செய்ய வேண்டும் என்று. இதற்குரிய அதை ஒத்துதான் இந்த பகுதி அமைகிறது. இஸ்ரேல் மக்களுடைய சிறு குழந்தைகளை தரையில் மோதி கொள்வான் இந்த ஆசாயேல். இதுவரை இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் நல்லுறவு இருக்கிறது. ஆனால் ஆசையேல் எப்பொழுது பொறுப்பை ஏற்கிறானோ, அவன் என்ன பொறுப்பை ஏற்றாலும் சரி, அதனுடைய பயன் விளைவுகள் கடுமையாக இருக்கும். இளைஞர் முதல் சிறு குழந்தை வரை. அது மட்டுமல்ல, கருவுற்ற பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பாய். இது பலமுறை கிளையாதிலே நடந்தது. சிறியர்கள் இதை நடத்தி காட்டினார்கள். இப்பொழுது அசையலும் அதையே செய்து காட்டப் போகிறார். வயிற்றுள்ள குழந்தைகளை, அதாவது போருக்கு செல்லுகின்ற போது வழக்கமாக இதெல்லாம் பாதுகாப்பு நெறிமுறைகள் என்று சொல்லி ஒரு நெறிமுறைகளை வகுப்பார்கள். அதில் முக்கியமானது, கருவுற்ற பெண்களை நீ தொடவே கூடாது. அவர்கள் இருக்கிற இடத்துல போருக்கான எந்த சூழல்களும் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் போர் சூழலாம் இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்க போகிறது என்றால், சிறியர்கள் அதெல்லாம் அந்த சட்டத்தையெல்லாம் மதிக்க போகிறது இல்லை. என்ன பண்ண போகிறாங்க? கருவுற்ற அந்த பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பார்கள். இதை விட கொடூரமான ஒரு செயல் உலகத்தில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கிளையாதை போரடிப்பார்கள் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்லுவார். கிளையாதை போரடிப்பார்கள். அதே மாதிரி ஒசையா பேசுவார், ஏசையா பேசுவார். கிளையாது பகுதி எந்த அளவுக்குன்னா, வழக்கமாக நம்ம பயிர்களை அறுத்தெடுத்தோம்னா அறுவடை செய்த பிறகு அந்த அறுவடை செய்த பயிர்களை எல்லாம் போரடிப்போம். முன்னால் மாடுகளை விட்டு போரடிப்பார்கள். இப்பொழுது அதற்கான இந்த த்ரெஷிங் மெஷினே இருக்கிறது. அந்த இரும்பு கருவிகளை கொண்டு போரடிப்பார்கள் என்று யார் சொல்கிறது? ஆமோஸ் பேசுவார். இது சிறியர்கள் வழக்கமாக நடத்துகிற ஒரு பாணி. அத்தோடு சேர்த்து இந்த பெண்களையும், கருவுற்ற பெண்களையும் அவர்களுடைய வயிற்றை கிழித்து குழந்தைகளை வெளியெடுத்தல், இதெல்லாம் இந்த போருக்கான தர்மங்களுக்கு எதிரான சூழல்கள். இவற்றை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் செய்கின்றவன் யார்? இந்த ஆசவேல். ஆசையல் என்கிறவன் இந்த அளவுக்கு ஒரு கொடூர சிந்தனையாளன். அதை வைத்து தான் அவருடைய கண்கள் எல்லாம் குழமாகிறது. அவர் அழுகிறார். இந்த அளவுக்கு ஒரு கொடுமையை இஸ்ராயல் மக்கள் அனுபவிக்க வேண்டுமே. இளைஞர்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் மட்டுமல்ல, கருவுற்ற பெண்களும். அது மட்டுமல்ல, இந்த கோட்டைகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட போகிறது. இதுவரை கட்டி எழுப்பிய அந்த கோட்டைகள் எல்லாம், இஸ்ராயலுடைய கோட்டைகள் எல்லாம், வடநாட்டு கோட்டைகள் எல்லாம் அழிக்கப்பட போகிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது இறைவாக்கினருக்கு வேதனையாக இருக்கிறது. அவர் அழுகிறார். அது யார் கையால் நடக்கப் போகிறது என்று அவர் நினைக்கின்ற போது அவருக்கு வேதனையாக இருக்கிறது. அதை நடத்தி காட்டப் போகிறவன் யார்? ஆசையேல். 13ஆம் வசனம். ஆசையேல் அவரை நோக்கி, நாயினும் இழிந்தவன் அடியேன்,
இவ்வளவு பெரிய செயலை நான் செய்ய இயலுமா என்றான். இது அவன் அறிந்து சொன்னானா அல்லது அறியாமல் சொல்கிறானா என்று தெரியவில்லை. ஒருவேளை அவன் இதுவரை திட்டமிடாமல் இருக்கலாம் அல்லது திட்டமிட்டும் இருக்கலாம். அவன் திட்டமிட்டு இருந்தால் பொய் சொல்லுகிறான் என்று பொருள். திட்டமிடாமல் இருக்கிறான் என்றால் இதில் அவன் அறியாமல் அவனுடைய உணர்வு இப்பொழுது பேசுகிறது. நான் இப்படிப்பட்டவனா அல்லது நான் இப்படிப்பட்ட செயல்களை செய்வேனா என்கிற அந்த தயக்கத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஆசைவேலுக்கு ஆசைகள் 1000 இருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு உயர் பதவிக்கு வந்து கொண்டு இருக்கிறவர்கள் அதிலிருந்து மேலே 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 போவதற்குத்தான் முயற்சி எடுப்பார்கள். அதுலேருந்து கீழே இறங்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க போகிறதில்ல. அதுவும் அரசியல் அல்லது சமூகம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த பதவிகளில் இருந்தாலும் மேலே ஏற வேண்டும், நான் தான் மேலே இருக்கணும், நான் தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வருவது எளிது. அதுவும் அந்த காலத்தில் ஒரு அரசன் ஆட்சியாளனாக இருக்கின்ற போது அவனை கீழே இறக்கி விட்டு இன்னொரு அரசன் வருவது என்பது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்வு. இஸ்ராயல் இனத்தில் அப்படி நடந்தது. நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால் அசிரிய படையெடுப்புக்கு முன்னால் அல்லது அசிரிய அடிமைத்தனத்துக்கு முன்னால் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் என்று கணக்கிட்டோம் என்றால் 20-30 ஆண்டுகள் என்று கணக்கிட்டோம் என்றால் அடிமைத்தனம் நடந்து 721. 721 ஒரு 25 ஆண்டுகளை கணக்கிட்டோம் என்றால் 745, 46 அதிலிருந்து தொடங்கி 745 தொடங்கி 721 வரை இந்த 24 ஆண்டுகளில் ஏறக்குறைய 5 அரசர்கள் மாறியிருக்கிறார்கள். 24 ஆண்டுகள். 786 745 வரை ஒரே அரசன் ஆட்சி செய்தான். யெரொபெயாம் 2 அவன் ஆட்சி செய்தான். 2ஆம் யெரொபெயாம் அவன் ஆட்சி செய்தான் 41 ஆண்டுகள். ஆனால் அதை தொடர்ந்து 24 ஆண்டுகளில் அதுக்கு பாதி 5 அரசர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த 5 அரசர்கள் ஆட்சி செய்தார் என்றால் 5 பேரும் ஒருவனை இன்னொருவன் கொண்டுதான் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறான். அதனால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் சர்வசாதாரண அரசியலை பொறுத்த மட்டும். ஆட்சியை பிடிப்பதற்கு இந்த அரசர்கள் மத்தியிலே இருக்கிற அந்த முதல் நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக ரொம்ப எளிதாக அவர்கள் ஆளுகிறவர்களை வீழ்த்துகின்ற ஒரு நிலைகளாம் இருக்கிறது. அந்த நிலையில் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ இறைவாக்கினர் சொல்லுவது போல ஆசையேல் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இஸ்ராயல் மக்களுக்கு நடத்தி காட்டுவான் என்றால் அவன் ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வரப்போகிறான். அதைத்தான் இறைவாக்கினர் சொல்லாமல் சொல்லுகிறார். ஆனால் ஆசையேல் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அவனுக்கு ஆசைகள் இருக்கலாம், தான் அரசனாக வேண்டும் என்ற பேராசை இருக்கலாம், அரசனாக வேண்டும் என்பதற்கான திட்டங்களை கூட அவன் வகுத்திருக்கலாம் இதுவரை. ஆனால் அது வெளியே வராமலே அவன் வைத்திருக்கிறான். ஆனால் வெளியில் அவன் சொல்லுவது, இவ்வளவு பெரிய செயலை நான் எப்படி செய்ய முடியும், ஏனென்றால் நான் நாயினும் இழிந்தவன் அப்படிங்கிறான். தன்னையே இது தாழ்த்துதல் அல்ல, இது நயவஞ்சகம். இது அதாவது தனக்குள்ள ஒரு முகத்தை, உண்மையான முகத்தை காட்டாமல் ஒரு போலி முகத்தை காட்டுகிறான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற ஒரு உணர்வு நிலையைத்தான் இங்கே பார்க்கிறோம். அவன் மனதுக்குள்ள ஆசைகள் நிறையா இருக்கு, அரசனாக வேண்டும் என்று. ஆனால் வெளியில் இந்த ஆசையே இல்லாத மாதிரி அவன் வெளியே சொல்கிறான். எனக்கும் இந்த அரசாட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை, எனக்கும் அரசனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அரசனுக்கு நான் ஊழியன், அவனுக்கு ஒரு பணிவிடையாளன், அவன் என்னை அனுப்பி இருக்கிறான், நான் வந்திருக்கிறேன், அவனுடைய உடல்நலம் பற்றி விசாரிக்க சொன்னார், நான் விசாரித்து விட்டு போகிறேன், அவ்வளோதான் என்ற எண்ணத்தை அவன் பிரதிபலிக்கிறான், அவ்வளோதான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கிறது. வெளியில் அரசனுக்கு சார்பாக அரசனுடைய உடல்நிலையை பற்றி விசாரிக்க வந்தது போல தெரிந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே ஏற்கனவே திட்டங்கள் பல இருக்கிறது. அதை இறைவாக்கினர் சொல்லிவிட்டார்.
ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நேர்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை யாருக்கு இல்லை? ஆசைகளுக்கு இல்லை. நேர்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? நாயினும் இழிந்தவன் அடியேன் அப்படிங்கிறான். தன்னை நாயை விட கீழே கொண்டு போகிறான். அதனால இதை நான் செய்வேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறேன். நாயை விட கேவலமானவனா நான் போய் இந்த செயல்கள்லாம் செய்வேனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இங்கே வெளிப்படுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவாக்கினரிடத்தில் வருவதற்கு முன்னாலே இவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. யாரை கொலை செய்வதற்கான திட்டம் இருந்தது? பெனதாதுவை கொலை செய்வதற்கான திட்டம் இருந்திருக்க வேண்டும். ஆசையேல் எப்படி அரசனானான்? யாரை கொலை செய்துவிட்டு அரசனாகிறான்? பெனதாதுவை கொலை செய்துவிட்டு அரசனாகிறான். அதனால